நெடுந்தீவினுடைய அதாவது புராதன சின்னங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இங்கே தொல்லியல் திணைக்களத்தில் வந்து இங்கே காட்சிப்படுத்தினா அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இதுதான் ஒரு தொல்லியல் பிரதேசம் என்று சொல்றதுல பல சுற்றுலாத்தல முக்கியமான முதலாவது நாங்கள் பார்க்க போகிற இடத்துல தான் நெடுந்தீவு பிரதேச வைக்குரிய விடுதியில் வைத்தியத்துறை வந்து மேலாக இருந்ததுக்கான ஒரு சான்றாத்தான் இந்த வைத்தியசாலை வந்து இன்றைக்கும் வந்து ஒரு தொல்பொருள் சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கோம். வாங்க அதுக்கு பிறகு நாங்கள் இடிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடியப்பம் அதோட சாம்பார் சம்பல். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் தான் அங்க காணப்படுகிறது அந்த முருகைக்கல் வேலிகள். எங்க பார்த்தாலும் வந்து அந்த முருகைக்கல்லான வேலிகள்லாம் காணப்பட்டது. பார்க்க உண்மையிலேயே என்னாலும் பிற்பட்ட காலத்துல வந்து இது தகுந்த பராமரிப்பு இல்லாம அழிவடைஞ்சு போனாலும் மீகாமன் கோட்டை, இந்த மீகாமன் கோட்டை தான் நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த மேற்பரப்புகள் எல்லாம் சிதறமடைஞ்சிருக்குது. ஆனா அந்த கோட்டையினுடைய அப்படியே அமைப்பு வந்து இன்றைக்கும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நண்பர்களே, எங்களுடைய பயணத்தினுடைய வந்து 2ஆம் நாள் வந்து நாங்கள் நெடுந்தீவில் வந்து கடற்கரையிலேருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க தயாராகிட்டோம். பதமென்று சொல்லி சொன்னால் முதல் நாள் தெரியும் வந்திருந்தாங்க வந்து கேம்பிங் வந்து கடற்கரையில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். இந்த கடற்கரையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேம்பிங் போடுறதோட அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து சுற்றுலா பயணிகள் தங்கி செல்றதுக்கான வந்து இடம், அதாவது அவர்கள் வந்து கிராமத்தில் வாழ்கிற போல குடிசையில் வந்து வாழ்ந்து அந்த இடத்திலேயே நின்று அங்கே சமைத்து உணவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. அந்த நாங்கள் தங்கின இடத்துக்கு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதாவது கழிவறை வசதிகள் வந்து இருந்து அதை நாங்கள் குளிச்சுட்டு எங்களுடைய காலக்கடங்கள் முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி அந்த இடம் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீட்டாக உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒழுங்கமைத்த வகையில் தான் இருந்திருக்கு. தற்சமயம் வந்து அது பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. தொடர்ந்து நாங்கள் அப்படியே எங்களுடைய காணொலியில் வந்து 2ஆம் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் கடற்கரையிலிருந்து புறப்படும். வாங்க நாங்கள் இன்றைக்கு நெடுந்தீவில் இருக்கின்ற புகழ்பெற்ற எதுக்கும் பிரசித்தமான பல இடங்களை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு இன்று தர இருக்கிறோம். பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் 2ஆம் நாள் இந்த பயணத்தை இன்றைக்கு தொடங்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா நான் சொல்லியிருந்தேன் 2க்கு வந்து இங்கே எடுக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா வாகனத்துக்கு வந்து இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறது கிட்டத்தட்ட 10,000 கேட்டு இருந்துச்சுன்னா, அதே மாதிரி பைக் எடுக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா அதாவது பெட்ரோல் இல்லாமல் 1,500 ரூபாயும் பெட்ரோலோடையன்னு சொல்லிச்சோன்னா 3,000 ரூபாயும் கேட்கணும். ஸோ நாங்கள் இன்றைக்கு 2 பைக் எடுத்துருந்தோம். அதே மாதிரி 1,500 ரூபா பெட்ரோல் நாங்கள் அடிக்கணும். ஸோ எங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. வாங்கோ போகிறோம். மற்றது நீங்களும் இப்படி வரையக்கில் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதாவது இங்கே பைக் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து அங்கே நிற்கிற ஆக்களை கேட்டாலே சொன்னீங்கன்னா அவையே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர வேணும். அது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்துலேயே இந்த பீச்சு பக்கத்துலேயே அந்த அதாவது ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி இந்த பைக் அதுகள் டென்ட்டுக்கு வர இடங்கள் எல்லாம் இருக்குது. வாங்குவோம். நாங்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இருந்திருக்கோம். சரியா? இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் நெடுந்தீவு பிரதேச வைக்குரிய விடுதி, தங்குனர் விடுதி. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் போய் கேட்டிருந்த பட்சத்தில் அவர் சொல்லியிருந்தேன்னா இங்கேயும் வந்து வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து தங்கக்கூடிய வசதிகள் இங்கே இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 4 பேர், அதாவது 4 கட்டில் கொண்ட ரூமில் வந்து 4 கட்டிலுக்கு வந்து வாடகையாக வந்து 2,600 ரூபாயும் சும்மா non AC. அதே மாதிரி ஏசி ரூமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு 4,600 ரூபா கட்டணம் வந்து ஒரு நாளைக்கு இங்கே அரவடினம். இது வந்து பிரதேச சபையால் செயல்படுத்தப்பட ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தோட வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் நின்று இந்த இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க நாங்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருப்போம். இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நெடுந்தீவினுடைய அதாவது புராதன சின்னங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இங்கே தொல்லியல் திணைக்களத்தில் வந்து இங்கே காட்சிப்படுத்தினா அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இதுதான் ஒரு தொல்லியல் பிரதேசம் என்று சொல்கிறதுல பல சுற்றுலாத்தல முக்கியமான விடயங்கள் இங்கே இருக்குது. முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது என்று சொல்லி சொன்னால் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட வைத்தியசாலை. அதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு புகழ்பெற்ற விஷயம் ஒன்று இருக்குது, புறாக்கூடுன்னு சொல்லி. இதெல்லாம் கட்டப்பட்டது எங்கன்னு சொல்லி சொன்னால் ஒல்லாந்தர்களுடைய காலத்தில். ஒல்லாந்தர்கள் தான் இந்த தீவை வந்து நெடுந்தீவு வந்து டெல்ஃப் என்ற பேரால் வந்து அழைச்சிருக்கிறோம். அந்த டெல்ஃபில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். ஸோ ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட இந்த வைத்தியசாலை அதுக்கு பின்பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒல்லாந்தர் இந்த புறாக்கூடு மற்ற பல்வேறுபட்ட விஷயங்களும் இந்த இடத்துல இருக்கு. வாங்க போய் நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே இந்த ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட வைத்தியசாலை. இன்றைக்கு வந்து தொல்லியல் திணைக்களத்தால் இந்த இடத்தை வந்து பராமரித்து புனரமைச்சு வச்சிருக்கிறோம். குறிப்பாக அந்த காலத்திலே இந்த இடத்துல வைத்தியத்துறை வந்து மேலாக இருந்ததுக்கான ஒரு சான்றாத்தான் இந்த வைத்தியசாலை வந்து இன்றைக்கும் வந்து ஒரு தொல்பொருள் சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கணும். வாங்க அதுக்கு பிறகு நாங்கள போய் பார்க்க போகிறது வந்து புறாக்கூடு. இங்கே இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயம் தானே இந்த புறாக்கூடு. ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டதான் இந்த புறாக்கூடாக இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ வரைய ஒரு ஐயாள் காய்ச்சிருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னோன்னா அது வந்து ஏன் அந்த புறாக்கூடுன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் வந்து தகவல் பரிமாற்ற ஒரு ஊடகமாக எது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த புறாக்களை வச்சு தான் அந்த காலத்து மன்னர்கள் ஏனைய இடங்களுக்கு வந்து தகவலை பரிமாறிக்கணும். அப்படி தகவலை பரிமாற்றத்துக்காக இந்த புறாக்கள் எல்லாம் வந்து எல்லா புறாக்களும் வந்து ஒன்று சேர்ற ஒரு இடமாக தான் இந்த புறாக்கூடு வந்து இருந்திருக்கு. இங்கே தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை அருகில் இருந்தபடியாக அங்கே அனுப்ப வேணிய கோட்டைகளுக்கு வெளியே ராஜ்யங்களுக்கு அனுப்பப்படுற தகவல் எல்லாம் இங்கே தான் வந்து இந்த புறாக்கள் தங்கியிருந்து அந்த செய்தியை வந்து அனுப்பியிருக்கணும். அப்படியான ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
நண்பர்களே, பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வைத்தியசாலை, அதுக்கு பக்கத்திலேயே வந்து புறாக்கூடு, அதனையும் தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு நீதிமன்ற தொகுதி வந்து காணப்படுது. குறிப்பாக வந்து ஒல்லாந்தர்களுடைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு நீதிமன்றமா தான் இது காணப்படுது. இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது சிதிலமடைந்திருந்தாலும் அதனுடைய அமைப்பு அப்படியே இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விடயம் வந்து இந்த இடத்துல காணப்படுற ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அப்படியே எங்களுக்கு காலை உணவு எடுத்துக்கொள்றதுக்காண்டி நாங்கள் அந்த நெடுந்தீவு சந்தைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சாப்பாடு கடைகளுக்கு வந்தவர்களே வாருங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே என்னோட இந்த காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் எங்கே வந்துக்கிறேன் சொல்லிங்கன்னா ஒரு டீ கடை கிடையாது. டீ கடை நாளைக்கு வந்து பார்த்துட்டு இந்த கடையில் வந்து டீ குடிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னா தானே என்னென்னு சொல்லிட்டீங்களா? அக்கா நடையில் நீங்கள் இடிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடியப்பமும் அதோட சாம்பார் சம்பல் இல்லை சாப்பாடு அந்த மாதிரி இருக்கு. அது நீ சாப்பாடு ரிவ்யூவில் சொல்லுவேன், என்ன மாதிரி இருக்கா சாப்பாடு நீ சொல்லி உண்மையாக நல்லா இருக்குல்ல? உண்மையாக நல்லா இருக்கு. இதில் நீ சொல்லு என்ன மாதிரி உண்மையா? அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இடியப்பம் நல்ல மஞ்சள் சொதி. நண்பர்களே, நாங்கள் அந்த கால உணவை எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் புறப்பட்ட இடம்தான் குதிரைலயம். அதே போன்று வந்து 40 அடி மனிதனுடைய கால்தரம் பார்க்கறதுக்காண்டி நாங்களும் நண்பர்களும் புறப்பட்டோம். போகின்ற வழியெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுற்றி வர அதிகளவான பனை மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னாலே அடையாளம் பனைமரம். அதே போலதான் இந்த நெடுந்தீவிலையும் வந்து அதிகளவான பனை மரங்கள். அப்படியே அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் தான் அங்க காணப்படுகிறது அந்த முருகைக்கல் வேலிகள். எங்க பார்த்தாலும் வந்து அந்த முருகைக்கல்லாலான வேலிகள்லாம் காணப்பட்டதுச்சு. பார்க்க உண்மையிலேயே அந்த வேலிகளுடைய நேர்த்தி, அந்த பாதைகள் எல்லாம் வந்து ஒரு அழகாகவும் ரம்மியமா தான் இருந்துச்சு. அங்க பார்க்கக்கூடிய பிரதானமான ஒரு விஷயத்தை நாங்க முன்னுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது வாகனங்களை வந்து எங்களுக்கு அதிக அளவு அங்க காண முடியாது. குறிப்பாக ஓரளவு மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஏனைய பொது போக்குவரத்து வாகனங்களாக நாங்கள் அங்க பஸ் எல்லாம் வந்து 1-2 தான் ஓடி தெரியுது. ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே ஒரு அமைதியான சூழலை தான் நாங்கள் எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நாங்கள் போன காலம் வந்து கொஞ்சம் வெயில் காலம் என்றபடியா கொஞ்சம் வெயிலா தான் இருந்துச்சு. என்னாலும் வந்து அந்த இயற்கை வந்து எங்களுக்கு பார்க்க ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் போகின்ற வழியில வந்து ஆலயங்கள், அதே போன்று பாடசாலை என்று கடந்து நாங்கள் இறுதியாக நாங்கள் இப்ப சென்றடைஞ்சிருந்தால் அந்த 40 அடி மனிதனுடைய பாதச்சுவடு. வாங்கோ அதை நாங்கள் பார்ப்போம். நண்பர்களே, நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த 40 அடி மனிதனுடைய பாதச்சுவடு. பாதைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மனிதனுக்கு போலவே இந்த பாதச்சுவடு வந்து இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் கால் வச்சுன்னு சொல்லிச்சோன்னா பாருங்க எந்த அதுக்கு நிற்கிது இந்த கால் இங்கே நிற்கிது. ஆனால் இதே பாருங்க இந்த எங்களை மாதிரி எத்தனையோ மடங்கு ஒரு பாரம் உள்ளதான் இந்த 40 அடி மனிதனோட கால் தரம் வந்திருக்குது. இந்த 40 அடி மனிதனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வந்து பிரசித்தமான ஒரு இடம் வந்து இருக்குது. அடுத்ததா நாங்கள் இப்போ பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட குதிரைலயம். அதாவது குதிரைகளை வந்து கட்டி வச்சு பராமரித்த ஒரு இடம் தான் இந்த இடம். இன்றைக்கு வந்து பல்வேறு இடிபாடுகள் சிதிலமடைஞ்சிருந்தாலும் அதன் அமைப்பு வந்து இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அவங்க நாங்கள் அதை தமிழ் இருக்குது. அந்த காலத்தில் வந்து குதிரைகளை வந்து கட்டி வச்சு பராமரித்து இடமாத்தான் இந்த இடம் இருக்காம். இன்றைக்கும் வந்து இது வந்து முற்றுமுழுதாக மேற்பரப்பு மேல கூரைகள் அதெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட இதுக்கு முந்தின காலத்தில் எடுத்த ஒரு புகைப்படம் ஒன்றில் இது இந்த அமைப்போட அதாவது மேற்கூரை தளத்தோட இருந்திருக்கு. என்னாலும் பிற்பட்ட காலத்தில் வந்து இது தகுந்த பராமரிப்பு இல்லாமல் அழிவடைஞ்சு போனாலும் ஆனால் இப்போ வந்து இது ஒரு தொல்லியல் பகுதியாக தான் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது. பாருங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சொல்ல முடியாது 200 மீட்டர் அளவு தூரத்துக்கு ஒட்டிய நீளத்துக்கு அப்படியே இந்த குதிரை நிலையத்தை வந்து அமைத்திருக்கிறார்கள். அதுவும் எல்லாம் பாருங்க இங்கே இருக்கிற இதே கற்களை வச்சு தான் அந்த முருகைக்கற்பாறைகளை வச்சு தான் இந்த கட்டடம் எல்லாம் ஃபுல்லாக கட்டியிருக்கிறோம். பார்க்கவே தெரியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்துல எல்லாம் வந்து இங்கே வந்து குறிப்பாக நெடுந்தீவு என்ற ஒரு தனியான ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கின்றதை தான் பார்க்கக்கூடிய மாதிரி. ஏன்னா அதிகளவான ஒரு குதிரைகள் வளர்த்த மாதிரி ஒரு செல்வந்த இடமாகத்தான் இந்த செல்வச்செழிப்போடு இருந்திருக்கான ஒரு அடையாளமாக தான் நாங்கள் இந்த நெடுந்தீவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு வெயில் எங்களுக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் உண்மையிலேயே நாங்கள் வந்து சுற்றி பார்க்க ஒரு தொல்பொருள் சார்ந்து ஒரு சுற்றுலா சார்ந்து வரைக்கும் உண்மையே நல்ல ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த குதிரையம் அதே போல் இந்த ஆதி மனிதனோட பெரிய மனிதனுடைய காலத்தடம் என்று எந்த விடயங்களை பார்த்துக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் புறப்பட்டு சென்றதான் மீகாமன் கோட்டை. மீகாமன் கோட்டைக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது அந்த சுற்றுப்பாதையில் வந்து அதுவும் கடற்கரைக்கு அருகில் தான் இந்த மீகாமன் கோட்டை இருக்கிறது.
சுற்றி வர வந்து பார்த்தோம்னு சொல்லி பழமையான அந்த காலத்து வீடுகளை எல்லாம் நாங்கள் இந்த நெடுந்தீவு பகுதிகளில் அதிகம் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே போன்று வந்து வீடுகள் வந்து குறிப்பாக நெருக்கமாக இல்லாமல் இடத்துக்கிடம் வந்து தூரம் வந்து அதிக அளவில் தான் இருந்துச்சு. குறிப்பாக மக்கள் தொகையும் வந்து இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மீகாமன் கோட்டையில வந்து எங்களுடைய பயணத்தை முடிக்கிறதுக்காண்டி இறங்கினோம். வாங்கோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காலம் நெடுந்தீவு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கோட்டை தான் மீகாமன் கோட்டை. இந்த மீகாமன் கோட்டை தான் நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த மேற்பரப்புகள் எல்லாம் சிதலமடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த கோட்டையினுடைய அப்படியே அமைப்பு வந்து இன்றைக்கும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு தொல்லியல் பகுதி, பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக தான் இருந்து வந்திருக்கு. வாங்க வந்து மீகாமன் கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் அதனுடைய அமைப்புகள் எப்படின்னு சொல்லி இருக்கா பார்த்துட்டு வருவோம். இதுதான் அதனுடைய முற்பகுதி. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு மேல்தடம் ஒன்று இருந்திருக்குது. ஆனால் தற்போது வந்து எதையுமே காண முடியல. பாருங்க வந்து ஜன்னல்கள் போன்ற குறிப்பாக எல்லாம் அந்த முருகக்கற்பாறைகளை வச்சு தான் எல்லாம் கட்டியிருக்கணும். நாங்கள் இங்கே பார்த்தது கூட அதிகளவான முருகக்கற்பாறைகளை தான் இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுன்னு சொல்லி சொன்னா இது மேற்தளத்துக்கு போறதுக்கான ஒரு பாதை ஒன்று காணப்படுது. உட்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதால இது ஒரு அறை போன்ற, அது மேல் மாடி வந்து மேல்தளம் 2 தளங்களை கொண்டுதான் இது இருந்திருக்குது. 2 அல்லது அதுக்கு மேல இருந்துக்கலாம். ஆனா இப்ப வந்து தளம் வந்து முற்றுமுழுதாக பெரும்பாலும் வந்து இடிஞ்சு அடைஞ்சு தான் காணப்படுது. வாங்க நாங்கள் இப்போ இதன் உட்பகுதிக்குள்ள போய் பார்ப்போம். நம்மளே இதனுடைய அந்த சுவர் வந்து ஒரு கோட்டை என்று சொல்லிக்கல தெரியும் தானே, அதனுடைய எப்படி தளமாகத்தான் கட்டியிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த கோட்டையினுடைய சுவர்கள் வந்து பருமனாகத்தான் இந்த கோட்டையினுடைய சுவர்கள் இருந்திருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் இந்த கோட்டையினுடைய முகப்பு பகுதி உட்பகுதி அடுத்த பகுதிக்குள்ள போறோம். மேல்தளங்கள் வந்து எதுவுமே இந்த காலத்துல இல்லை. ஃபுல்லா வந்து முற்றாக சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த கோட்டையினுடைய அமைப்பு வந்து அப்படியே இருக்குது, பார்க்கக்கூடிய இருக்கு. இதனுடைய மேல்தளத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு படிகளோ இதுகளோ இந்த பகுதியில காண முடியல. வாங்க நாங்க போயிட்டு அதனுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியால போய் பார்த்து கொண்டு வருவோம். இது நான் நினைக்கிறேன் இந்த தொல்பொருள் என்ன அம்சம்னு சொல்லி எழுதி போட்டப்பட்ட ஒரு பேப்பலக. ஆனா இப்ப வந்து அது வந்து பராமரிப்பு இல்லையோ தெரியல. ஆனா அது அப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சிதலம் அடைஞ்சுதான் காணப்படுது அந்த பேர் பலகையும். நாங்க அப்படியே இதனுடைய பிற்புறத்த பகுதியை வந்து பார்த்து கொண்டு போறோம். வாங்கும் பிற்புற பகுதிக்கு வர அப்படியே பிற்புற பகுதியில வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு அறை ஒன்று காணப்படுது. அதுக்கும் மேல்தளம் இருக்குது. மற்றது இஞ்சால பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மேல்தளத்துக்கு போறதுக்கான ஒரு படி போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுக்கான அடையாளம் காணப்படுது. மேல பாருங்க அந்த மேல்தளத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அறையை போய் பார்ப்போம் அப்படின்னு. ஒரு சிறிய ஒரு அறையளவிலான அறையாத்தான் இந்த அறை இருக்குது. நினைக்கிறேன் இந்த பகுதி ஒரு ஜன்னல் போன்ற அமைப்பில் இருக்குது. இது மேல்தளத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா மேல்தளங்கள் வந்து இப்ப வந்து சிதலம் அடைஞ்சிருக்கிறதால நாங்கள் அதை போய் பார்க்க முடியாம இருக்குது மேல்தளத்தை. அந்த மேல்தளத்துக்கு வந்துட்டோம். மேல்தளம் வந்து சிதலம் அடைஞ்சிருக்குது. பாருங்க நாங்க மேல்தளத்துல இருந்து தான் காட்டுறோம். மேல்தளம் நாங்கள் கீழே ரெண்டு பார்த்தோமே, அதுல இருந்து பாய்க்கல இதனால ஒரு பாதை மாதிரி ஒன்று தெரிஞ்சிச்சு. அந்த அமைப்பு தான் இந்த இடத்துல தெரியுது எங்களுக்கு. இந்த சுவர்புறங்களை பாருங்க, சைட்டால வந்து அந்த கோட்டையினுடைய சுவர்களை வந்து தாங்கி நிற்கக்கூடிய சாய் வடிவு தான் இந்த கோட்டையை தாங்கிறதுக்கான சுவர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது.
நண்பர்களே, நாங்கள் இந்த மீகாமன் கோட்டையை வந்து சுற்றுமுழுதாக சுற்றி இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு காட்டியிருந்தோம். அதோட எங்கள் இந்த காணொலியின் இறுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய இந்த காணொலியில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நெடுந்தீவுகள் வந்து பல சுவாரஸ்யமான விடயங்கள், சுவாரஸ்யமான அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தோம். அதே போன்று சில அம்சங்கள் வந்து தவறப்படப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு என்றளவு எங்களோட காணொலி வாயிலாக தந்திருந்தோம். என்னவானும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அத்தோட எங்களுடைய வேணுஷன் வலையொலித்தளத்தை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணி எங்களுடைய வலையொலிப்படத்துக்கு உங்களுடைய ஆதரவையும் வேண்டி நிற்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிற நான் உங்கள் வேணுஜன். நன்றி.